ஏன் தலைவரா என்ன எப்படி விலைக்கு வாங்க முடியும்னு கேட்டிருக்கலாம். இப்படி அந்த கட்சியாவது செய்தா? ஏதோ ஆட்சி அமைச்சிட்டு 10 பேர் தான் கூட இருக்கிறாங்க, பத்திரமா இருக்கணும், நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க, அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரெசார்ட்டில் எடுத்துகிட்டு போய் தங்க வைப்பாங்க ஒரு பஸ்ஸில் ஏற்றி. காங்கிரஸ்காரன் பிஜேபிக்காரன் எல்லாமே செஞ்சுருக்கிறான். அதிமுக கூட செஞ்சுருக்குது. ஒரு ரெசார்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு நடிகைகள்லாம் வச்செல்லாம் கூத்தடிச்சிருக்கிறாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டோம், பார்த்துருக்குறோம். அப்புறம் நிறைய பணம் கொடுக்கறதுனால தான், பணம் கொடுக்க தயாராக இருந்ததுனால தான் எடப்பாடி ஆனார், இல்லாட்டி நான் தான் ஆயிருப்பேன் அப்படின்னு செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் வேற. இது இங்கே வரவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை ஒரு முன்கணிப்பு தானே, இதெல்லாம் வந்து நடக்கலாம், நமக்கும் நடக்கலாம் அப்படின்னு. சார் ஒரு நம்பிக்கையோட செய்கிறாங்க. செய்யட்டும். ஆனால் அதெல்லாம் ஒர்த்தில்ன்றீங்களா? விஜயோ ஒருத்தல தமிழ்நாட்டுக்கு, ஆனால் ஜனங்க ஓட்டு போடலையா? அதனால் எதையுமே ஒருத்தலைன்னு நம்ம சொல்லி முடிச்சிட முடியாது. என்ன பண்ணுறது, விதி அதுதான் அப்படிலாம் சொல்லதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அதிகாரிகள் மாற்றம் வரைக்கும் யோசிச்சு வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை எல்லாமே அவங்க யோசிச்சு வச்சுட்டாங்க. அது பார்த்தீங்கல்ல நீங்கள், நம்ம லயோலா மணி வந்து கையெழுத்து போடுறாருல, பின்னாடி இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் யார் இருக்கிறது? இல்ல அவர் போட்டியே இல்லையே லயோலாமணி. ஏங்க மேல் சபை கொண்டு வருவாரு, ஏங்க இவ்வளவு பண்ணவங்க அது பண்ண மாட்டாங்களா? ஸோ எல்லாருக்கு பின்னாடி அந்த 2 பேர் தானே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் புசி ஆனந்தம். புசி ஆனதெல்லாம் இல்லை, சரி விடு, பாகத்துக்கு போறாங்க ஜனங்கள்லாம். ஒரு பக்கம் சீஃப் மினிஸ்டர், ஒரு பக்கம் டெப்டி சீஃப் மினிஸ்டர். அதை சொன்னேன் நான் வேற ஒன்றும் சொல்ல. விஜய் அவர்களே அரசியல் நிதானமா பாருங்க. அரசியல்ல மிராக்கல்கள்லாம் இடமே இல்லை. இறைவன்கிட்டே மிராக்கல்லாம் இடம் இல்லை. நான் உள்ளபடியே சொல்றேன், மிராக்கல்லாம் நடக்கவே நடக்காது. எதையுமே செய்யாத பரீட்சைக்கு போற பையன் 90 மார்க் வாங்கினதா வரலாறே கிடையாது. 35 மார்க் வாங்கலாம், பாஸ் ஆயிடலாம். அது இந்த பேப்பரை சேஸ் பண்றது அந்த மாதிரிலாம். இப்போ நீங்க கடவுள்கிட்ட போறீங்களா, அது அந்த மாதிரி தான். பேப்பரை சேஸ் பண்ணி மார்க் போட வைக்கிறது தான் அது. இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த வாத்தியாரை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட 20,000 30,000 கொடுத்து பணத்தை, சார் நான் ரொம்ப மட்டமாக எழுதிருக்கோம் சார், பார்த்து ஒரு 35 36 போடுங்க சார்னு. அந்த நிலை தான் உங்களோட நிலை. அது 90 மார்க் எடுக்கிறவன் உடைச்சிருக்கிறான். ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் உடைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் முன்னை விட நான் மார்க் வாங்குறேன்னா என்னை விட நீங்க மார்க் வாங்குறீங்களா அப்படின்னு அவங்க போட்டியிடலாம். நீங்க யாரு நடுவில்? எனவே இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ 5 சீட்டோ ஏதோ ஒன்று 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் ஓட்டு வரத்தான் போகுது. அது போதும் நீங்க தொடர்ந்து அரசியல் பண்றதுக்கு.